ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் தை மாதம் சோபகிருது வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம். 15/1/2024 12/2/2024 வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது. சோபகிருத்து வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் தை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும், கேது பகவான் கன்னியிலையும், சுக்கிர பகவான் விருச்சிகத்திலையும், தனுசுல செவ்வாயும் புதனும், சூரியன் மகரத்தில், மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம். இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலிருந்து வர 15ஆம் தேதி அன்னைக்கு வந்துடுறார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோல்சாரம். அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் மாறுறா. சுக்கிர பகவான் 19/1/2024 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார். புத பகவான் 27/1/2024 அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும், 4/2/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலிருந்து மகரத்திற்கும் போறார். இது இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது. இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது, வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாச கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா 15ஆம் தேதி அன்னைக்கு தை பொங்கல். தை பொங்கல் பொங்கப்பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காத்தால 6:30 7:30 சந்திரஹோரம் வரும். திங்கக்கிழமை வர்றதுனால சந்திரஹோரம் வரும். அது சுபமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது. காத்தால ஒரு 7-8 நாழிகைக்கு தான் சதுர்த்தி திதியாக இருக்குது. சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே, கவலைப்பட தேவையில்லை. இந்த இதில் சதய நட்சத்திரம் வருது. அதை தவிர மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா 11:30 12:30 குலரனுடைய ஓரம் இருக்குது. கார்த்தால 9:00 9:30 குருவினுடைய ஹோரம் இருக்குது. இந்த 3 ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும், பொங்கப்பானை வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, 16ஆம் தேதி பார்த்தேலையானால் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் சொல்லுவா. அதை தவிர 17ஆம் தேதி உழவர் தினம். அதற்கு பிறகு பார்த்தேலையானால் 25ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூச திருநாள். அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம். 25ஆம் தேதி. 26ஆம் தேதி பார்த்தேலையானால் வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் பார்த்தேலையானால் எந்த கிரக பிரவேசமோ, புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ, அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் 9:52 ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 11:30 நிமிஷம். 30ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது. 31ஆம் தேதி தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம், பெரிய ஏற்றம். 9/2/2024 அன்னைக்கு தை அமாவாசை. தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது. பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா. இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி, பாக்கியஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எல்லாம் ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது ஒரு ராசியாக இந்த தை மாதம், அதாவது 15/1/2024 முதல் 12/2/2024 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தேனால், அதாவது தை மாதம் 15/1/2024 12/2/2024 வரலும் உண்டான நாட்களில் பார்த்தேனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே இருக்கார். மருஷ கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனகாரகன் தனஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம். இதை விட பெரிய விசேஷம் என்னென்னா, தனஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மூலியமாக அதாவது வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது பழைய கடன் எது கொடுத்துருந்தீங்கன்னாலும் கொடுத்த கடன் எல்லாம் வரும்படியாக வசூல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்களுக்கு 7.5 சனி வேறு ஆரம்பிச்சு கொடுத்து விரய சனியாக இருக்கிறதுனால சிறு சிறு விரயங்கள், தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தேன்னா பொதுவாக இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இருக்கார். ஒரு வருஷமும் இந்த தை மாதம் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான்
சூரிய பகவான் இருப்பார். அதனால் வந்து மகர மாதம்னு சொல்லும்போதே மகரத்தில் சூரிய பகவான் இருக்கார். அதனால் சூரிய பகவான் எப்பொழுது 11ஆம் இடத்துல இருக்காரோ அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு தோஷமும் இருக்காது அப்படின்றது ஜோதிட வாக்கு. இதன் மூலியமாக பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவர்மெண்ட் லெவல்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. இருந்தாலும் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய திங்கிங்லாம் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கிறதுனால குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால இந்த மாதம் படிப்பு சம்பந்தமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, இந்த ஐஏஎஸ், யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வர்றதோ, அதை தவிர ஐஐடி, ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவாளுக்கும் சரி, இவாளுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக இருக்கார். இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த கடல் வாணிபம் செய்கிறவங்க, அதை தவிர கடல் உயிரினங்கள் இது பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க, தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க பொன் ஆசாரிகள், அதாவது பொற்கொள்ளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர வந்து இந்த சாம்பிராணி, பன்னீர் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வாசனை திரவியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு பணம் வரக்கூடிய, இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. வெளிநாட்டின் மூலதனம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் புத பகவானும் 7ஆம் அதிபதி 4-7 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் உங்களை விட உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். பணம் அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர வந்து எதிராளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம் அப்படின்றதையும் சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோட மிதமான அளவுக்கு நட்பு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் வந்து தள்ளி போடணும் அப்படின்னா அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னா அதாவது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த 3 நாட்களும் வந்து சந்திராஷ்டம நாட்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் போய்த்தான் ஆகணும், பண்ணித்தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் போய் பானகம் வந்து ஒரு லிட்டர் பானகமோ 2 லிட்டர் பானகமோ இது பண்ணி வச்சுட்டு வாங்கோ. அதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் போய் நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். பாடலாதிரி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த வாட்டி வந்து இந்த இது பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாதிரி நரசிம்மர்னு பேர், அவர் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் இந்த மாதம் வரும். தை மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.